நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வாட்டர் ஹீட்டிங்காக என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து 2 ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். சோலார் வாட்டர் ஹீட்டரா இல்லை க்ரீன் ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டரா, எது பெஸ்ட் அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டுமே வந்து க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட் தான் அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இதில் எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அது ஹீட்டிங் கிடைக்கிது, எதனால அது க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா எப்படி இது டைரக்டாக ஹீட் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னோடனே எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் வாங்கி மொட்டை மாடியில் போட்டாவே சோலார்னாவே கரண்ட்டு அப்படின்றது ஒரு தப்பான ஒரு புரிதலாக இருக்குது ஒரு சிலருக்கு. அது அப்படி கிடையாது. சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா இது டைரக்ட் ஹீட்டிங் ஆஃப் வாட்டரை மட்டும்தான் ஹீட் பண்ணும். இதுல இருந்து கரண்ட் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. இது எப்படி டைரக்டாக ஹீட் பண்ணுது அப்படின்னா, இப்போ 2 டெக்னாலஜி இருக்கு. இடிசி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, வேக்யூம் டியூப் டெக்னாலஜி. இன்னொன்று வந்து ஃபிளாட் பிளேட் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து கண்ணாடி டியூப் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பெட்டு மாதிரி இருக்கும். இதுதான் கலெக்டர், இதுதான் ஹீட் பண்ணக்கூடியது. இதில் எப்படி ஹீட் ஆகும் அப்படின்னா தெர்மோசிம்போனிக் எஃபெக்ட். தெர்மோசிம்போனிக் எஃபெக்ட்னா என்ன? அதாவது இப்போ நார்மலாக வந்து பச்சை தண்ணிக்கும் சுடு தண்ணிக்கும் டென்சிட்டி லெவல் டிஃபர் ஆகும். அதனால தான் இப்போ கோல்டு வாட்டர் ஆல்வேஸ் கீழே இருக்கும், ஹாட் வாட்டர் எப்பவுமே மேலே இருக்கும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வெயில் காலத்தில் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இறங்கும் போது தண்ணி சூடாக தெரியும், கீழே போனோம்னா தண்ணி சில்லுன்னு ஃபீல் பண்ணும். பிகாஸ் ஆஃப் திஸ் தெர்மோசிம்போனிக் தான். வெயிலில் சுடுதண்ணி, வெயிலில் வந்து வெயில் தாக்கத்தினால தண்ணி மேலே சூடாயிடுது. அதனால லோவர் டென்சிட்டி ஆனதுனால தண்ணி எப்பவுமே மேலே இருக்கும். ஹாட் வாட்டர் எப்பவுமே மேலே இருக்கும், பச்சை தண்ணி எப்பவுமே கீழே தான் இருக்கும். அதுதான் இந்த சோலார் வாட்டரோட ஹீட்டிங் டெக்னாலஜி. தெர்மோசிம்போனிக்னா வேற ஒன்றும் இல்லை, தண்ணி ஹீட் ஆக பிகாஸ் ஆஃப் ஹையர் டென்சிட்டி, லோவர் டென்சிட்டி தண்ணி மேல் நோக்கி மேலே நகர ஆரம்பிக்கும். அது வந்து டேங்குக்கு மேலே சேவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் சோலார் வாட்டர் ஹீட்டர்லேயும் சரி, இந்த பாய்லர் எதுவாக இருந்தாலும் டாப் ஆஃப் தி டேங்க்ல இருந்து தான் அவுட்லெட் வரும். கோல்டு வாட்டர் எப்பவுமே வந்து பாட்டம்ல இருக்கும். இதுதான் சோலார் வாட்டருடைய பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் டெக்னாலஜி. ஸோ இதை பற்றி நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர் எப்படி சூடு பண்ணோம், அது என்ன டெக்னாலஜி, ஏன்னா அது கரண்ட்ல தான் வேலை செய்யும்னு சொல்லியிருந்தீங்க, எப்படி அது வந்து லோவர் கரண்ட் கன்சப்ஷன்ல வேலை செய்யுது அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Until that, please follow.